வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடினமானது. இங்கிலாந்து இந்தியா வர்த்தகம். ரஷ்யா உக்ரைன் பதற்றம் அதிகரிப்பு. பிரதமர் மோடி இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைக்கிறார். சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மந்தம். 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் தகுதி. மெக்சிகோவில் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம். அமெரிக்கா தென்கொரியா மிகப்பெரிய கூட்டு இராணுவ பயிற்சி. கனடாவின் மோசமான காற்றுத் தரம். பிரான்சின் பாரிஸில் வெப்பத்தை சமாளிக்க புதிய திட்டம். ஜெர்மன் வாகனத்துறை நெருக்கடி. உலக பங்குச் சந்தைகளில் கடும் ஏற்றத்தாழ்வு. பாகிஸ்தானில் விவாகரத்து உரிமைகள். 89 வயதிலும் சாகசம் குறையவில்லை. விரிவான செய்திகள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடினமானது. பிராந்திய அமெரிக்க தளங்கள் மற்றும் அருகிலுள்ள கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க-ஈரான் போர் உலகளாவிய சரக்கு மற்றும் எண்ணெய் போக்குவரத்தில் பெரும் தாமதங்களை ஏற்படுத்துவதால் கப்பல் போக்குவரத்து இடையூறுகள் மேலும் தீவிரமடைந்து வருகின்றன. இங்கிலாந்து இந்தியா வர்த்தகம். இருதரப்பு ஒப்பந்தங்களிலேயே மிக விரைவான செயல்பாடுகளில் ஒன்றாக பாராட்டப்படும் துரிதமான இங்கிலாந்து இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக பிரிட்டிஷ் வர்த்தக அதிகாரிகள் அறிவித்தனர். ரஷ்யா உக்ரைன் பதற்றம் அதிகரிப்பு. உக்ரைனிய நகரங்கள் மீது ரஷ்யா கடுமையான வான்வெளி தாக்குதல்களை தொடுத்ததாலும் ஐரோப்பிய ஒன்றியம் கீவுடன் ஒரு புதிய ட்ரோன் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாலும் கிழக்கு ஐரோப்பாவில் போர் மேலும் தீவிரமடைந்தது. பிரதமர் மோடி இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 17, 2026 அன்று இந்திய ரயில்வே வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படும் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை தொடங்கி வைக்க உள்ளார். இதனுடன் 26,800 கோடி மதிப்பிலான பல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மந்தம். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடான சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவாக 4.3% மட்டுமே பதிவாகியுள்ளது. இது சந்தை கணிப்பான 4.5% விட குறைவாகவும் 2022க்கு பிறகு மிகவும் மந்தமான வளர்ச்சியாகவும் கருதப்படுகிறது. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் தகுதி. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. டெக்சாஸ் மாநிலத்தின் ஆர்லிங்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தி வெற்றியை பதிவு செய்தது. மெக்சிகோவில் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம். மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெயின்பாம் சிறு விவசாயிகள், கிராமப்புற உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்களின் நீண்டகால கடன் சுமையை குறைக்கும் வகையில் புதிய ரிட்டர்ன் டு க்ரோ மீண்டும் வளர்ச்சி என்ற கடன் நிவாரண திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட சிறு உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தென்கொரியா மிகப்பெரிய கூட்டு இராணுவ பயிற்சி. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து ஃப்ரீடம் ஷீல்டு 2026 என்ற பெயரில் மிகப்பெரிய கூட்டு இராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளன. இந்த பயிற்சி கொரிய தீபகற்பத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், வடகொரியாவின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் நடத்தப்படுகிறது. கனடாவின் மோசமான காற்றுத் தரம். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் வடக்கு பகுதிகளில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீகளால் ஏற்பட்ட அடர்த்தியான புகை தெற்கு பகுதிகளுக்கு காற்றின் மூலம் பரவியதால் டொரண்டோ நகரம் முழுவதும் உலகிலேயே மிகவும் மோசமான காற்றுத் தரம் கொண்ட நகரமாக பதிவாகியுள்ளது. பிரான்சின் பாரிஸில் வெப்பத்தை சமாளிக்க புதிய திட்டம்.
காலநிலை மாற்றத்தால் ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வழக்கமான ஏர் கண்டிஷனர்களுக்கு மாற்றாக ஷேன் நதியின் நீரை பயன்படுத்தும் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் நெட்வொர்க் திட்டத்தை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது. விற்பனை சரிவு காரணமாக வோக்ஸ்வேகன் நிறுவனம் தனது தற்போதைய பிராண்டுகளை குறைப்பது மற்றும் மாடல் வரிசையை பாதியாக குறைப்பது உள்ளிட்ட ஒரு பெரிய மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. உலக பங்குச் சந்தைகளில் கடும் ஏற்றத்தாழ்வு. போர் நிலவரத்தை உன்னிப்பாக கவனிக்கும் மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போர் பதற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காரணமாக உலகின் முக்கிய பங்குச் சந்தைகள் கடந்த சில நாட்களாக கடுமையான ஏற்றத்தாழ்வுடன் வர்த்தகம் செய்து வருகின்றன. பாகிஸ்தானில் விவாகரத்து உரிமைகள். விவாகரத்து பெற்ற பெண்களுக்கான சொத்துரிமைகளையும் நிதி பாதுகாப்புகளையும் மறுவரை செய்யும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீதித்துறை தீர்ப்பை பாகிஸ்தானிய பெண்கள் உரிமை அமைப்புகள் கொண்டாடின. 89 வயதிலும் சாகசம் குறையவில்லை. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தைச் சேர்ந்த 89 வயதான டொனால்டு வாக்கர் தனது பிறந்த நாளை மிகவும் வித்தியாசமாக கொண்டாடினார். தனது 39 வயது பேரனுடன் இணைந்து சன்ஷைன் கோஸ்ட் நூசா வான்வெளியில் 13,000 அடி உயரத்தில் இருந்து ஸ்கை டைவிங் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.